உலகம் முழுக்க இசையால இணைச்ச ஒரே மனிதர். ஆனா, அவருக்கே இந்த நாட்டோட பிக்கெஸ்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில நீங்க இங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, நாடு, மொழி, மதத்த தாண்டி உலகத்தையே மியூசிக்ல ஒண்ணா சேர்த்த ஒரு மனுஷன் இன்னைக்கு அவருக்கு இங்க உனக்கு இடம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு வருது. ஆஸ்கார், கிராமி, அதே மாதிரி கோல்டன் குளோப் எல்லாமே வாங்கின ஏ.ஆர். ரஹ்மான் கிட்ட மத பாகுபாடு, மொழி அரசியல், அதிகார மாற்றம் இத பத்தி எல்லாமே பேசுற நிலைமை இவருக்கு வந்திருக்கு. அவர் வாழ்க்கையில ஃபுல்லா சத்தம் இல்லாம இசை மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா அந்த இசை கொடுத்தது இன்னைக்கு இவர் சொல்ற வார்த்தை ரொம்ப வலிக்குது. நான் ஒதுக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு இல்லைன்னா நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ற ஒரு அமைதி. இது ஒரு சண்டை கதையெல்லாம் எதுவுமே கிடையாது. இது ஒரு கலைஞனோட உள்ளம் பேச வேண்டிய நேரம் தான் இது. பாலிவுட்ல என்ன நடக்குது, யார் கையில் பவர் இருக்கு, ரஹ்மான் எதுக்காக இந்த மாதிரி சைலன்ஸ் பிரேக் பண்ணனாரு, இது ஒரு காசிப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. இது ஒரு ஆர்டிஸ்டோட வலி கூற உண்மை அப்படின்னு தான் சொல்லணும். வாங்க ரஹ்மான் சார் என்னென்ன ஓப்பனா ஷேர் பண்ணியிருக்காரு, அதுக்கு ஆக்ட்ரஸ் கங்கனா எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி கான்ட்ரோவர்சி எல்லாமே இருந்துச்சு அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். இந்திய சினிமாவோட பிரைடா இருக்கிற உலகமே மதிக்கிற இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் ரீசெண்டா கொடுத்த ஒரு பேட்டி தான் இது. பாலிவுட்ல இருக்கிற பாலிடிக்ஸ், பவர் டிரான்ஸ்ஃபர், பாரபட்சம் எல்லாத்தையுமே வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்குன்னு தான் சொல்லணும். பிபிசி ஏஷியன் நெட்வொர்க்கு அவர் கொடுத்த அந்த பேட்டியில தான் ரஹ்மான் ரொம்ப காமா ஆனா டீப்பா ஹானஸ்டா பேசியிருக்காரு. ரஹ்மான் சார் ஃபர்ஸ்ட் கிளியரா சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் எப்பவுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி போகவே இல்லை. இவர் செய்யற ஜாப் இன்டெகிரிட்டி தான் இவருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொண்டு வந்திருக்கு. அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தேடுறதே ஏமாத்து வேலை மாதிரி ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1990s பாத்தீங்கன்னா ஹிந்தி சினிமாக்குள்ள என்ட்ரி பண்ணும்போது அவருக்கு டைரக்டா டிஸ்கிரிமினேஷன் ஃபீல் ஆகல. ஒருவேளை கடவுள் இவருக்கு தெரியாம அதை மறைச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னது ரொம்ப நுட்பமா இருந்துச்சு. ஆனா லாஸ்ட் 8 இயர்ஸ்ல பாலிவுட்ல பவர் ஷிஃப்ட் நடந்திருக்கு அப்படின்னு ரஹ்மான் சார் சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கிரியேட்டிவ் இல்லாத பீப்பிள் டிசிஷன் மேக்கிங் பொசிஷன்ல இருக்காங்க. டேலண்ட் விட கனெக்ஷன் முக்கியமாகுது. இதனால ரிலிஜியன் பேஸ்ட் பயாஸ் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேட்டதா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவரோட முகத்துக்கு நேரா யாருமே ஒண்ணுமே பண்ணல. ஆனா இண்டஸ்ட்ரியில நடக்கிற விஷயம் அவருக்கு தெரியாம இல்ல. ரஹ்மான் சார் சூஸ் பண்ண ட்ரை பண்ற டைரக்டர்ஸும் இருக்காங்க. ஆனா மியூசிக் கம்பெனிஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு ஆல்ரெடி க்ளோஸா இருக்கிற 5 மியூசிக் டைரக்டர்ஸ்ல ஒருத்தரை தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ரஹ்மான் சாரோட ரியாக்ஷன் இப்படி தான் இருந்துச்சு. பரவாயில்ல, அது எனக்கு நல்லதுதான், ரெஸ்ட் கிடைக்கும், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு ஈகோ இல்ல, கம்ப்ளைண்ட்ஸ் இல்ல, அக்செப்டன்ஸ் மட்டும் தான் இருக்கு. இதுதான் ரஹ்மான் சாரோட ஸ்டைலே. பாலிவுட்ல இனிஷியலா ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. ரஹ்மான் சார் பாலிவுட்ல ஃபர்ஸ்ட் என்ட்ரி பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா, சவுத் இந்தியன் மியூசிக் டைரக்டரா இருந்து ஹிந்தியில ஒர்க் பண்றது ரொம்ப ரேர் தான். இளையராஜா சார் கொஞ்சம் பண்ணியிருந்தாலுமே அதை தவிர வேற யாருமே வந்ததே கிடையாது. ரோஜா, பாம்பே தில்ஸ் எல்லாமே ஹிட்டா இருந்தாலுமே தால் மூவி சாங்ஸ் தான் அவருக்கு ட்ரூ பாலிவுட் ஃபேமா கொடுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹிந்தி கத்துக்கோங்க அப்படின்னு பிரஷர் அண்ட் லாங்குவேஜ் பாலிடிக்ஸ் இருந்தப்போ ரஹ்மான் சார் ரொம்ப ஓப்பனா பேசின சென்சிட்டிவ் டாபிக் இதுதான். தமிழ் லாங்குவேஜோட டீப் இமோஷனல் பாண்ட் இருந்தனால அவர் ஹிந்தி ஈஸியா பேச முடியல. தால் டைரக்டர் அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, பாலிவுட்ல சர்வை பண்ணணும்னா ஹிந்தி கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ரஹ்மான் சாரோட ரிப்ளை செம்மையா இருந்துச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சரி நான் ஹிந்தி கத்துக்கிறேன், ஆனா அதை விட ஒரு ஸ்டெப் மேல போய் உருது கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உருது தான் ஹிந்தி மியூசிக்கோட தாய் அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருக்காரு. லாங்குவேஜ் பாலிடிக்ஸ் யூஸ் பண்ணாம ஆர்ட்டோட ரூட்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற மைண்ட் செட் இவரை தவிர வேற யாருக்குமே தோணாது. தவறான நோக்கத்தோட படம்ல நான் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு ரஹ்மான் சார் கிளியரா சொல்லியிருக்காரு. ராங் இன்டென்ஷன் இருக்கிறது, அதே மாதிரி டிவிஷன் கிரியேட் பண்றது, அஜெண்டா ட்ரிவன் ஃபிலிம்ஸ் இப்படிப்பட்டவங்களுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காரு. சாவா ஃபிலிம்ல பாத்தீங்கன்னா டிவிஷன் இல்ல, தைரியம் தான். விக்கி கௌஷல் நடிச்ச சாவா படத்தை பத்தி இவர் என்ன சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா, அது ரிலீஜியஸ் டிவிஷன் கிரியேட் பண்ற படம் இல்ல, அது தைரியம், வீரம், கரேஜ் காமிக்கிற படம். ஆடியன்ஸ்க்கு இந்த ஃபிலிம் மூலமா என்ன உண்மை, என்ன சூழ்ச்சி அப்படின்னு அவங்க உள் மனசு சொல்லும், அதுதான் அவங்க நம்புவாங்க அப்படின்னு ரஹ்மான் சார் கான்பிடென்டா சொல்லியிருக்காரு. இப்படி இவர் டீடைலா ஒரு இன்டர்வியூல சொன்னனால கங்கனா ரனாவத் வர்சஸ் ஏ.ஆர். ரஹ்மான் ஓப்பன் அட்டாக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு தான் சொல்லணும். இதுக்கப்புறம் தான் கான்ட்ரோவர்சி எக்ஸ்ப்ளோட் ஆகுது. ஆக்ட்ரஸ் கங்கனா ரனாவத் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ரஹ்மான் சாரோட கமெண்ட்ஸ்க்கு சிவியரா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. இவரோட கண்ணுல எல்லாமே வெறுப்பு மூடி இருக்கு, இவ்வளவு வெறுப்பா இருக்கிற மனுஷனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, கங்கனா டைரக்ட் பண்ணி அண்ட் ஆக்ட் பண்ண எமர்ஜென்சி படத்துக்கு ரஹ்மான் சார் மியூசிக் பண்ண ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காரு. இவங்களை மீட் பண்ணவே ரஹ்மான் சார் மறுத்துட்டாருன்னு தான் குத்தம் சொல்லியிருக்காங்க. ஈவன் மோர் என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, ராகுல் காந்தி இவங்களோட படத்தை பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. ஆனா ரஹ்மான் சாரோட கண் மட்டும் வெறுப்புல இருந்துச்சு அப்படின்னு கங்கனா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்தே மாதரம் மாத்து ஜெயசலாம் கான்ட்ரோவர்சி வர இருந்துச்சு. இன்டர்வியூல வந்தே மாதரம் மாத்து ஜெயசலாம் இதை பத்தி இந்த பாட்டுகளை ரஹ்மான் பாட மறுத்தது பெரிய டிபேட்டா இருந்துச்சு. ஆனா சிங்கர் சின்மய் அண்ட் பல ஆர்டிஸ்ட் சப்போர்ட் பண்ணினாங்க. வாய்ஸ் கண்டிஷன் சரியில்லாம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ரஹ்மான் சாரோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் என்ன பாத்தீங்கன்னா, யாரையுமே புண்படுத்த இன்டென்ட் இல்ல. எல்லா கான்ட்ரோவர்சிக்கு அப்புறம் ரஹ்மான் சார் காமா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. மியூசிக் எப்பவுமே கல்ச்சர் கனெக்ட் பண்ண, செலிப்ரேட் பண்ண, ஹானர் பண்ணதான், யாரையும் புண்படுத்த எனக்கு ஒரு நாளுமே இன்டென்ஷன் இல்ல. அது மட்டும் இல்லாம அடிஷனலா தெளிவா என்ன சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா, இந்தியனோட சிட்டிசனா இருக்கிறதுல ரொம்ப ப்ரௌடா இருக்கு. இந்தியா தான் என்னோட வீடு, என் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிஎம் முன்னாடி கான்ஃபரன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணனது, யங் நாகா மியூசிஷியன்ஸோட ஒர்க் பண்ணனது, டைவர்சிட்டிக்கு ஒரு ப்ரூஃப் அப்படின்னு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. ஏ ரஹ்மான் சார் பேசுனதுல தெளிவா என்ன புரியுதுன்னு பாத்தீங்கன்னா, ஹேட் இல்ல, பாலிடிக்ஸ் இல்ல, விக்டிம்ஸ் பிளே இல்ல. அவர் சொன்னது பாத்தீங்கன்னா, பவர் ஷிஃப்ட், இண்டஸ்ட்ரி, பாலிடிக்ஸ், ஆர்ட்டுக்கு பிரியாரிட்டி இல்லாம போற ட்ரெண்ட் தான். சைலண்டா இருந்த ஒரு ஜீனியஸ் ரொம்ப டிக்னிஃபைடா ட்ரூத்தை சொன்ன மொமெண்ட் தான் இது. இசை யார் பக்கமே நிக்கல, அது உண்மை பக்கம் தான் நிக்கும். ஏ ரஹ்மான் சார் சண்டை போடல, வெறுப்பை விதைக்கல. அவரோட சைலன்ஸ்ல கூட ஒரு சத்தம் இருக்குன்னு தான் சொல்லணும். நம்ம கேட்டதும் பார்த்ததும் கிடையாது. நம்ம உள் மனசு என்ன சொல்லுதோ அதுதான் இந்த இசையில சொல்றாங்க. சோ இசை இருக்கும் வரை உண்மை மறையாது.